புதுச்சேரியில் குடும்ப புதிய அட்டை தருவதற்கு கூகுள் பே மற்றும் நேரில் ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரி உள்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கும் குடும்ப அட்டையில் பெயர் நீக்கல், சேர்த்தல் மற்றும் வறுமை கோட்டிற்கு உள்ளவர்கள் சிவப்பு நிற குடும்ப அட்டை பெறுவதற்கும் அங்குள்ள ஊழியர்கள் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை பகுதியை சார்ந்த ஐயனார் என்பவர் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பம் செய்து பல மாதங்கள் ஆகியும் குடும்ப அட்டை வழங்காமல் காலதாமதம் செய்ததால் இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை உதவிக்கள ஆய்வாளர் சர்க்குணத்திடம் சென்று ஐயனார் கேட்டதாகவும் அதற்கு ரூபாய் 10,000 லஞ்சமாக கொடுத்தால் உடனடியாக புதிய குடும்ப அட்டை வழங்குவதாக சர்க்குணம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஐயனார் ரூபாய் 5,000 கூகுள் பே மூலம் சர்க்குணத்திற்கு அனுப்பியுள்ளார். மீதமுள்ள 5,000 பணத்தை கொடுத்தால் மட்டுமே குடும்ப அட்டை வழங்கப்படும் என கள உதவி ஆய்வாளர் சர்க்குணன் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை உதவி அதிகாரி பாலகுமாரன் ஆகியோரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஐயனார் இதுகுறித்து புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவி ரூபாய் நோட்டுகளை ஐயனாரிடம் கொடுத்து அதிகாரிகளிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளனர். அதன்படி ஐயனார் கள உதவி ஆய்வாளர் சர்க்குணத்தை புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே வருமாறு கூறியதை தொடர்ந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை வாகனத்தில் வந்திறங்கிய குடிமைப்பொருள் அதிகாரி சர்க்குணத்திடம் ஐயனார் 5,000 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும் பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் சர்க்குணம் பெற்ற லஞ்ச பணத்தில் தனது பங்கு தொகை பெறுவதற்காக தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் காத்திருந்த உதவியாளர் பாலகுமாரனையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டை தருவதற்கு கூகுள் பே மற்றும் நேரில் ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரி உள்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.